எண்ணங்கள் கலங்கி போகிறது. பலவிதமான காரியங்கள் நம்ம தாக்கும் போது, பலவிதமான பிரச்சனைகள் தாக்கும் போது, பலவிதமான நெருக்கங்கள் நம்ம தாக்கும் போது, இந்த மனுஷனை போல நாமும் கூட சில நேரங்களில் கலங்கி போகிறோம். இது என்னமாய் முடியுமோ, இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த வேலை எப்படியாய் முடியுமோ, இந்த மனுஷன் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்வான் என்று சொல்லி இப்படி பலவிதமான காரியங்கள் நம்ம கலங்க பண்ணுகிற நினைவுகளை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்கணும்னா, இந்த வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வராம இருக்கணும்னா, இந்த நினைவுகள்லாம் நம்மளை கலங்க பண்ணாமல் இருக்கணும்னா, இன்னைக்கு நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த ராஜாவை போல நீங்க எதை பார்த்து கலங்க வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? நான் சந்தோஷமா இருக்கணும் ஏசப்பா, நான் மகிழ்ச்சியா இருக்கணும், எதுவும் என்னை கலங்க பண்ணக்கூடாது, நான் எப்போதும் சமாதானமா இருக்கணும், எந்த ஒரு காரியமோ என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் நாம செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஆமே, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் என்னத்துக்கு ஏதுவாக மாறுதான்? செல்வத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. அதே பதறுகிறவனுடைய நினைவுகள் என்னத்துக்காக ஏதுவாக மாறுது? தரித்திரத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஜாக்கிரதையுள்ள மனுஷனாக, ஜாக்கிரதையுள்ள மனுஷியாக, ஜாக்கிரதையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கணும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதான்? அது செல்வத்துக்கு ஏதுவாக மாறும், அது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும், அது மேலான காரியங்களை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்துல இந்த செல்வம்ன்ற வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஈட்டுகிற காரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஈட்டுறதுன்றது வெறும் பணத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது பாருங்க. சமாதானத்தை பெற்றுக்கொள்றது கூட அது ஒரு ஈட்டுக்கொள்றது தான். நல்லா கவனிங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது, இதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருந்தா சில காரியங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அநேக செல்வம், வெறும் பணம் மட்டும் ஒரு செல்வம் இல்லைங்க. அந்த செல்வத்துல நீங்க தமிழர்கள் வாழ்த்துக்கிறத பாருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை குறித்து தான் அந்த செல்வம்ன்ற வார்த்தை சொல்லப்படுறது. நல்லா கவனிங்க, வெறும் பணம் நகை இது மட்டுமே செல்வம் கிடையாது வாழ்க்கையில.